நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மகர ராசிக்காரங்களை பத்தி. மகர ராசி ஜோதிடத்துல 10வது ராசியா இருக்கு. இது உங்க வாழ்க்கையில ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் லட்சியத்தை நோக்கிய உறுதியான பயணத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. சனியோட ஆதிக்கத்தால இயங்குற ராசி தான் மகர ராசி. இது பூமி ராசின்னு சொல்லலாம். உங்களை கடின உழைப்பு, பொறுமை மற்றும் நீண்ட கால இலக்குகளை அடையக்கூடிய திறனை உங்களுக்கு கொடுத்திருக்கு. மகர ராசிக்காரங்க ஆளுமையில ஒரு இரட்டை தன்மை இருக்கும். அவங்க சிறந்த நபர்கள்ல ஒருவரா எப்பவுமே இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க இரட்டை இயல்புடையவங்க. ஒரு பக்கம் லட்சியம், முயற்சி, கடின உழைப்பாளியாவும் இருப்பாங்க. ரொம்ப உந்துதல் கொண்டவங்களாவும் இருப்பாங்க. அவங்க இலக்க அடையணும்னு ரொம்ப போராடி முயற்சி பண்றதுல மகர ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க அவங்க வாழ்க்கைய ரொம்ப நேசிச்சு வாழ்வாங்க. இவங்களோட தலைமுடி கருப்பாவும் முக அமைப்பு கூர்மையாவும் இருக்கும். இவங்களோட இவங்க அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஆன்மீகத்துல அதிகமா இவங்களை ஈடுபடுத்திக்குவாங்க. தைரியத்துக்கு பெயர் போனவங்கனாலே அது மகர ராசிக்காரங்க தான். தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க. மத்த ராசிக்காரங்க கிட்ட இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கு. சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க தான். சூழலுக்கு தகுந்த மாதிரி இவங்க இவங்கள மாத்திக்கிறனால நட்பு வட்டம் இவங்களுக்கு ரொம்ப பெருசாவே இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். முடிஞ்ச வரை பொறுமை காத்து எதையுமே முடிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு மேல சீண்டுனா உறவுகளை துண்டிச்சுக்கிறக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மையால லேசில கோபம் வராது. மென்மையாகவும் நாகரிகமாகவும் இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. எதையுமே உழைச்சு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. மகர ராசிக்காரங்க தான் மட்டும் உயர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்காம அவங்களோட குடும்பத்தையும் சேர்த்தே உயரமான நிலைக்கு கொண்டுட்டு வருவாங்க. எதையுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்க. அதனால தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துறதுல அவங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை இருக்கும். ஒரு முடிவு எடுத்தா தீர்க்கமா யோசிச்சு எடுப்பாங்க. அதே போல எடுத்த முடிவுலையும் உறுதியா இருப்பாங்க. இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையுமே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க மகர ராசிக்காரங்க. உழைப்புக்கு அஞ்சாதவங்க. வேலை பார்க்கற நிறுவனத்துல எவ்வளவு வேலை இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு நல்ல பெயர் சம்பாதிப்பாங்க. சிலருக்கு வீட்டுல இருக்கறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு கோயில்ல இருக்க பிடிக்கும், சிலருக்கு சுற்றுலா போறதுக்கு பிடிக்கும். ஆனா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க வேலை பார்க்கற நிறுவனத்துல இருக்கறதுக்கு தான் பிடிக்கும். கடைக்காரங்கனாலே அவங்க கடையிலேயே அதிக நேரத்துல இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள மாத்திக்க மாட்டாங்க. எந்த ஒரு செயல்ல முடிவெடுக்கணும் அப்படின்னாலும் எல்லோருடைய அபிப்பிராயங்களையும் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா முடிவுல அவங்க நினைச்சு வச்சிருந்த முடிவை மட்டும்தான் செயல்படுத்துவாங்க. மத்தவங்க செய்யற செயலை காப்பி அடிக்க மாட்டாங்க. தனித்துவமா இருக்கணும்னு அவங்க காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. இவங்க அவங்களோட முழு மனசோட உறுதிமொழி எடுக்கும்போது அவங்கள நம்ப முடியாத அளவுக்கு விசுவாசமான நபர்களும் இருப்பாங்க. இவங்களோட நம்பிக்கை தான் எந்த ஒரு உறவுக்குமே அடித்தளம் அப்படின்னு நம்புவாங்க. இவங்க ஆழமா அர்த்தமுள்ள தொடர்புகளை மட்டும்தான் மதிப்பாங்க. இவங்கள நேசிக்கிறவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாவும் இருப்பாங்க. நட்பு மற்றும் காதல் உறவுகள்ல மகர ராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க. பெரும்பாலும் அவங்களோட அன்புக்குரியவங்களை ஆதரிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே தாண்டி போவாங்க. தேவைப்படுற நேரத்துல மகர ராசிக்காரங்க எப்பவுமே அவங்க கூட இருப்பாங்க. அப்படிங்கறத நீங்க என்னைக்குமே நம்பலாம். மகர ராசிக்காரங்க என்னைக்குமே கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றணும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்க. இது அவங்களையும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் உயர்ந்த தரத்தை காட்டுது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறப்புல இருந்தே ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்கள எளிதில புரிஞ்சு கொள்றது முடியவே முடியாது. ஏன்னா இவங்களோட மனசுல பல ரகசியங்களும் ஆழ்ந்த சிந்தனைகளும் இருக்கும்.
மகர ராசிக்காரங்க எப்பவுமே நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு சீரான பாதையை நடத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க. எளிதில கோவப்பட மாட்டாங்க, எளிதில உடைஞ்சு போகவும் மாட்டாங்க. எந்த ஒரு சிக்கலையுமே மெதுவா ஆராய்ஞ்சு தீர்வை கண்டுபிடிப்பாங்க. இவங்களோட பெரிய பலம் அவங்களோட பொறுமை. மகர ராசிக்காரங்க உழைப்பாளிகள் தான், எதையுமே எளிதில கைவிட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கைக்கு ஒரு போராட்டமே தெரியும். ஆனா அந்த போராட்டத்துல வெற்றி பெறணும்னு தான் தினம் தினம் இவங்க போராடிட்டே இருப்பாங்க. அவங்க மனசுல வச்ச இலக்க அடையாம அமைதியா இருக்க மாட்டாங்க. உறவுகள்ல மகர ராசிக்காரங்க ரொம்பவே விசுவாசமானவங்க. ஒருவரை நம்புனா அந்த நம்பிக்கைய வாழ்நாள் முழுவதும் காப்பாத்துவாங்க. இவங்களுக்கு நட்புனா அது தற்காலிகமே கிடையாது, வாழ்நாள் முழுசும் நீடிக்கிற உறவுதான். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில இவங்களோட விசுவாசம், பொறுப்பு, அன்பு எல்லாமே வெளிப்படும். இவங்களோட மனநிலை ரொம்ப ஆழமானது. எதையுமே எளிதில உணர்ச்சிகளா வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவங்களோட மனசுல என்ன இருக்குதுங்கிறத அடுத்தவங்க அறிஞ்சுக்கவே முடியாது. சில நேரங்கள்ல இதனால மத்தவங்க அவங்கள புரிஞ்சு கொள்றதும் கஷ்டமாவே இருக்கலாம். ஆனா உண்மையில அவங்க மனசு அன்பு, கருணையும் ரொம்ப நிரம்பியது. இவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாம செய்ய மாட்டாங்க. நாளைக்கு என்ன செய்யறது, அடுத்த வருஷம் எங்க போறது, 10 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த கேள்விகள்லாம் அவங்க மனசுல எப்பவுமே வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பணம் மற்றும் பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்க பணத்தை வீணா செலவு பண்ண மாட்டாங்க. எதிர்காலத்தை நினைச்சு சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அதுக்கான திட்டங்களோட தான் இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில பின்னால பெரிய நிலைய அடைவாங்க. மகர ராசிக்காரங்க உண்மையாலுமே கவர்ச்சி அப்படின்னா எப்பவுமே உறுதியா இருப்பாங்க. இவங்கள என்னைக்குமே அசைக்கவே முடியாத ஒரு உறுதியான மலை போல இருக்கிற மனநிலையோட தான் இருப்பாங்க. இந்த நிலைத்தன்மை காரணமாவே இவங்கள நிறைய பேர் நம்பி வாழ்வாங்க. அதனால சில சமயங்கள்ல இவங்களோட அதிகமான தீவிரமான பிரச்சனைகளும் நிறைய வரும். மகர ராசிக்காரங்க எப்பவுமே வேலை, பொறுப்பு, திட்டங்கள் இத பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கறனால வாழ்க்கையில சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட தவற விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மகர ராசிக்காரங்க ரொம்ப ஆசைப்படுறவங்க. அவங்க எப்பவுமே உயரம் ஏற விரும்புவாங்க. அது தொழில், கல்வி, பணம், சமூக அந்தஸ்து எதுவா இருந்தாலும் அவங்க எப்பவுமே மேல போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் அவங்களோட கனவாவும் இருக்கும். சில சமயம் அதிகமான அழுத்தமே இவங்க கனவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை தள்ளும். இவங்க அமைதியாவே கற்றுக்கொள்வதில் வல்லவங்க. வாழ்க்கை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை ரொம்ப ஆழமா உணர்ந்து அதை பின்பற்றுவாங்க. இவங்க தவறு செஞ்சா அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்குவாங்க. ஒரே தவிர மறுபடியும் மறுபடியும் செய்ய மாட்டாங்க. மொத்தத்துல மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில பொறுப்பு, உழைப்பு, பொறுமை, உறுதி, நம்பிக்கை எல்லாமே அவங்களோட அடையாளமாவே மாறிடும். மகர ராசிக்காரங்களோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஒழுக்கம் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடு தான். எந்த ஒரு காரியத்தையுமே அலட்சியம் செய்ய மாட்டாங்க. செய்ய வேண்டியது என்ன, அதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணுங்கிறத கணக்கிட்டு கரெக்டா செய்வாங்க. இவங்க எப்பவுமே ஒரு நிலைத்தன்மையோட இருப்பாங்க. வாழ்க்கையில எந்த நிலையிலையுமே சோர்ந்து போக மாட்டாங்க. சவால்கள் வந்தாலும் பொறுமையோட அதை தாங்கிட்டு சரியான நேரத்துல அதை தீர்த்து வைக்கிற மன வலிமை மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு உணர்வுங்கிறது அதிகம். அவசர முடிவுகள்ல எடுக்கவே மாட்டாங்க. எதையுமே கவனமா ஆராய்ஞ்சு பார்த்த அப்புறம்தான் எடுப்பாங்க. இந்த நிதானமான குணம் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல பலனை தரும். இவங்க கடின உழைப்புல நம்பிக்கை வைக்கிறவங்க. சோம்பல் இல்ல இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடினமா உழைத்தால் மட்டுமே வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்ல ஈடுபடுறவங்க. இன்னொரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களோட பொருளாதார அறிவு. பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்ல, அதை சரியா சேமிக்கிறதுலயும் பயன்படுத்துறதுலயும் இவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும்.
அதனால இவங்களுடைய வாழ்க்கை அடிப்படை வந்து பாதுகாப்போட இருக்கும். இவங்க எப்பவுமே நேர்மையானவங்க, யார்கிட்டயும் போலியா நடக்கறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. உண்மையை சொல்ற தைரியம் இவங்க கிட்ட இருக்கும். அதனால சில சமயம் கடுமையா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப நம்பிக்கைத்தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கைய வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாவே பார்ப்பாங்க. எப்பவுமே ரொம்ப சுமையோடவே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா யோசிப்பாங்க. இதனால சில நேரங்கள்ல வாழ்க்கைய அனுபவிக்க தேவையில்லாம கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதிக கட்டுப்பாடு தான் பிடிக்கும். அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த கட்டுப்பாட்டை மத்தவங்க கிட்டயும் எதிர்பார்ப்பாங்க. இதனால சுத்தி இருக்கிறவங்க இவங்களை வந்து ரொம்ப கடுமையானவர் அப்படின்னு நினைக்க கூடும். மகர ராசிக்காரங்க பல நேரங்கள்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. உள்ளுக்குள்ள நிறைய உணர்ச்சி இருந்தாலும் அதை சொல்ல முடியாம முகத்துல காட்டாம தான் இருப்பாங்க. இதனால பக்கத்துல இருக்கிற நபர்களுக்கு இவங்களோட பாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சிரும். இவங்க சில சமயம் ரொம்ப பிடிவாதமாவும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மத்தவங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு விருப்பம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இன்னொரு பலவீனம் என்னன்னு பார்த்தா, இவங்களோட அதிக கவலை உணர்வு. எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு எப்பவுமே யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இதனால மன அழுத்தம் வந்து அதிகமாகும். சில நேரங்கள்ல மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப சோம்பேறி போல இருக்கலாம். உண்மையில அவங்களுக்கு சோம்பல்ங்கிறது பிடிக்காதவே ஒண்ணு. ஆனா அவங்களுடைய திட்டப்படி விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த மன வருத்தத்துல வேற எதையுமே செய்யாம எல்லாமே நின்னு போயிடும். இவங்களுக்கு ரொம்ப பாரம்பரியமான எண்ணம் ஒண்ணு இருக்கு. புதிய விஷயங்களை எளிதில கத்துக்க மாட்டாங்க. பழைய வழிகள்ல தான் பாதுகாப்பு அப்படின்னு நம்புவாங்க. இதனால சில நேரங்கள்ல வளர்ச்சி வந்து தாமதமாகும். மொத்தத்துல இந்த பலவீனங்கள் காரணமா மகர ராசிக்காரங்க வாழ்க்கைய சில நேரங்கள்ல கனமாவே போகும். இதனால சமநிலைப்படுத்தினா அவங்க மிகவும் சிறந்தவர்களா மாறுவாங்க. இவங்களுக்கு பொருத்தமான வேலை மற்றும் தொழில்லாம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒழுங்கு, பொறுப்பு, பொறுமை எல்லாத்தையுமே முன்னிலைப்படுத்தி தான் இருக்கும். அதனால அரசாங்க வேலை, நிர்வாக அதிகாரி, வங்கி, கணக்கியல், சட்டம் போன்ற துறைகள்ல இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசிக்காரங்க வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் சரி,